தளவட்டியாம்பாளையம் திரும்ப உங்கள் ரீயூனியன் பண்ணீங்க நீங்கள் எல்லாரும். ஆமாம், அது நல்லா இருந்தது. இட் இஸ் ஆக்சுவலி சொல்ல போனாக்கா இது 5ஆம் மாதம் முதல்ல ஷூட் பண்ணிட்டேன், முடிச்சிட்டோம். அப்படிங்களா? சினிமாவில் வந்த உடனே இந்த த்ரில்லர் ஜானர் தான் அதிகமாக சூஸ் பண்ணுறீங்க. இந்த அமானுஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இப்போ ஆரம்பம் சொன்ன ஒரு க்யூரியாசிட்டியை ஏற்படுத்தும். இது ஆல்மோஸ்ட் லைக்னு ஒரு மேஜிக் ரியலிசம்னு சொல்லுவாங்க. ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய சில மேஜிக்ஸ். இதுக்கான அந்த டைமிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? ஆனால் ஸ்கிரிப்டிங் வித் ஸ்க்ரீன் பிளே ஃபுல்லாக எழுத மாட்டேன். ஓகே, டயலாகோடலாம் இருக்காது, ஸ்கெட்சியாக இருக்கும். இந்த சீனில் இது நடக்குது அப்படின்றது மாதிரி இருக்குமே தவிர ஃபுல்லாக எழுத மாட்டேன். ஏன்னா இந்த ஒளிப்பதிவாளர் டு இயக்குனர் அப்படிங்கிறது நீங்களே ஏற்படுத்திக்கிட்டது தானா, இல்லை இதுவும் ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரி? இல்லை, அது ஆக்சுவலி இயக்கத்துக்குள்ளே போகணுன்றது எப்பவுமே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட் போகிற யாரோ ஒன்றாலும் கேட்டு பாருங்கள், ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்க சினிமாட்டோகிராஃபராக இருக்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே, எங்கேயாவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்வாங்க. முதல் மர்ம தேசத்துக்கும் 2வது மர்ம தேசத்துலேயும் வந்து தொடங்கினேன். ஆனால் சில விஷயங்களில் வந்து எனக்கு சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது நீங்கள் பண்ணும்போது இது ரிப்பீட் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்களா? அது சில விஷயங்கள் ரிப்பீட் வேல்யூ இருக்கணும்னு பேசி தான் பண்ணோம். ஓகே, ஆனால் இப்படி ரிப்பீட் வேல்யூ இருக்கும்ன்றது தெரியாது. நடுவில் திரும்ப நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும்போது ஆனந்தபுரத்து வீடு, இதுவும் ஒரு த்ரில்லர் ஜானர்லாம் பண்ணுறீங்க. மர்மத்துவேன்னு எதிர்பார்த்தாங்க. ஆமாம், கொஞ்சம் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன். பட் படம் அப்போ ரிலீஸ் ஆனப்போ அது உங்களுக்கு வெற்றி படமாக இருக்கா எப்படி? இல்லை இல்லை, நான் பார்த்த நோட் பண்ண விஷயம் வந்து இந்த படத்தில் வில்லனாக ஒருத்தர் வருவார்ல, அவருடைய கேரக்டர் நல்லா ரீச் ஆச்சு. அவர் யார், எங்கே பிடிச்சிங்க? அவர் எவ்வளோ வயசு இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு பார்க்கும்போது ஒரு 45 to 50 இருக்கும்னு தோணுது. 24 வயசு. ஓ, சீரியஸா? திரைத்துறைக்கு ஒரு ஏற்கனவே பிறக்கும்போது அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரை மாதிரி இருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். துவாசினி மேடம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாராட்டி பேசும்போது கேபிசாரை பேசிட்டு மர்மதேசம் அப்படின்றதுக்கு வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பாராட்டி, நல்லா இருக்குது, என்னுடைய மகன் பெரிய ரசிகன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்போது யாரா இவன் அப்படின்ற மாதிரி அவர் எட்டி பார்த்தாரு. ஓகே ஓகே, அந்த பார்வையை நான் மறக்க மாட்டேன். வெல்கம் டு தி ஷோ டைரக்டர்ஸ் கட். இயக்குநர்களோட பேசக்கூடிய இந்த ஒரு நிகழ்ச்சியில் இந்த வாரம் நமக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கு. ஒரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பெரிய அறிமுகம் தேவையில்லை. 80, 90களில் பிறந்து வளர்ந்த பலருக்கும் இவர் ரொம்பவும் பரிச்சயம். ஏன்னா இவருடைய தொடர்கள் பார்த்து, படங்கள் பார்த்து வளர்ந்த தலைமுறை தான் நாங்கள். ஸோ இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு ட்ரெண்டான விஷயங்களை இப்பவும் கொண்டு வந்திருக்காரு. வேற யாரும் இல்லை, மர்மதேசம், ரமணி vs ரமணி, புகழ் அப்படின்னு நிறைய படங்கள் நம்ம சொல்லிட்டு போகலாம். இயக்குனர் நாகா அவர்கள், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ எங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்பவும் நன்றி. ப்ளஸ் உங்கள்கிட்ட ரொம்ப நாளாக பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த அமானுஷ்யம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதில் கிட்டத்தட்ட நீங்கள் வேரூன்றி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ முதல்ல வேரூன்றிலாம் சொல்ல வேண்டாம், எனக்கு க்யூரியஸாக இருக்குது, அதை எடுத்து கதை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குனாக்கா நல்லாயிருக்கு. இல்லை, எங்களுக்கும் அந்த க்யூரியாசிட்டி தூண்டி விடுறீங்க. ஓகே, நாமளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆக்சுவலாக இன்ஸ்டிடியூட்டில் ஆரம்பிக்கிற உங்களுடைய பயணம், ஒளிப்பதிவாளர் ஆகுறீங்க, இயக்குனர் ஆகுறீங்க. பட் இதுக்கெல்லாம் ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு விதை இருந்திருக்கும், சினிமாவுக்கு நம்ம போகணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட், கீ பாயிண்ட். அது என்ன? அது வந்து காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது தான். காலேஜ் போகிற வரைக்கும் கூட பெருசாக அதில் ஈடுபாடு, சினிமாவில் ஈடுபாடு இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து பெயிண்டிங் பண்ணோம், ஆர்டிஸ்ட் ஆனோம். ஓகே, நேஷ்னல் எக்ஸிபிஷன்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இந்த மாதிரியான கற்பனைகள், கனவுகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு முறை இங்கே சென்னை இன்ஸ்டிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கண்டினியூட்டி எக்ஸசைஸ், யூகி சேத்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவர் அப்போ அங்கே படிச்சுட்டு இருந்தார். அவருடைய கண்டினியூட்டி எக்ஸசைஸ்க்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் தேவைப்பட்டது. ஓகே, அதுக்கு வந்து ஏஎஸ் பன்னீர்செல்வம் இந்துல ரீடர்ஸ் எடிட்டராக இருந்தார். ஓகே, அவர் வந்து என்னுடைய கிளாஸ்மேட்டு, ஒரே பெஞ்சில் உட்காந்துருப்பார். அவர் வந்து யோகி சேத்துக்கு நண்பர் அப்போது. ஓகே, எல்லாம் இளைஞர்கள் அப்போது, லைக் நான் காலேஜ் படிக்கிற டைமில்.
ஆர்ட் டைரக்ஷன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். ஆர்ட் டைரக்ஷனா என்னன்னு தெரியாது. ஓகே. ஓகே, நமக்கு வரைய தான் தெரியும், அது சினிமாவுக்கு என்னன்னு தெரியாது. ஸோ கூட்டு போய் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போது அந்த கண்டினியூட்டி எக்ஸசைஸ்க்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணும்போது தான் சினிமா எனக்கு என்னன்னு தெரியும். என்னன்ற அறிமுகம் எனக்கு. ஸோ அதில் ஒரு ஈடுபாடு, இது நல்லா இருக்கு, இதில் வைக்கணும், கதை சொல்கிறது அப்படின்றது. ஏற்கனவே கதைகள்லாம் எழுதிட்டு இருந்தேன். ஸோ சினிமாவில் கதை சொல்லணுன்றது வந்து அங்கே தான் விதைன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஒரு கீ பாயிண்ட் அப்போ உங்களுக்கு. அதான் கீ பாயிண்ட். ஓகே. பட் சினிமாவில் வந்த உடனே இந்த த்ரில்லர் ஜானர் தான் அதிகமாக சூஸ் பண்ணுறீங்க. இந்த அமானுஷம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே இப்போ ஆரம்பம் சொன்ன மாதிரி க்யூரியாசிட்டியை ஏற்படுத்தும். பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் இன்ஸ்பிரேஷன் எதுவும் இருந்ததா? நீங்கள் அந்த மாதிரி பார்த்தது வளர்ந்தீங்களா அந்த மாதிரி? இன்ஸ்பிரேஷன்னாக்கா மானுஷ கதைகள் பிடிக்கும், எப்போவுமே பிடிக்கும். ஒரு அவுட் ஆஃப் த ஆர்டினரின்னு சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மனுஷனுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு இல்லை. அதை பற்றியே கதை எழுதிட்டுருக்கோம், அதுக்கான தீர்வுகள் சொல்கிறோம், சொல்லாமல் விடுறோம். பட் ஆனால் கதைகளாக உருவாகுது. இந்த அமானுஷ்யம் அல்லது ஒரு அவுட் ஆஃப் த ஆர்டினரி, அமானுஷ்யம் கூட சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு போகிற போக்கில் ஏதோ ஒன்று நடக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, யாரோ ஒருத்தர் வந்துட்டு தம்பி பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஓகே, ரொம்ப பத்திரமா தான் போயிட்டுருக்கோன்னு நினச்சிட்ருக்கோம், ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும். அடடா அவன் சொன்னானே அதுக்கு வந்து இதான் அர்த்தமோ அப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிப்போம், தெரியுங்களா? இது வந்து லைஃப்பில் எல்லா இடங்கள்லையும் எல்லா நேரத்துலையும் ஏதோ ஒன்று நடக்கும். அது எனக்கு க்யூரியஸாக இருக்கும். இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மேஜிக் ரியலிசம் சொல்லுவாங்க. ரியாலிட்டியில் இருக்கக்கூடிய சில மேஜிக்ஸ். ஓகே, மேஜிக்கல் மூமெண்ட்ஸ். ஓகே. ஸோ அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. அதை வச்சு கதைகள் முதல்ல எழுதிக்கிட்டு இருந்தேன் ஒரு மாதிரி. அது அப்படியே தொடருதுன்னு நினைக்கிறேன் இங்கேயும். ஓகே. பட் இந்த சின்ன வயசில் இப்போ நான் இப்போ உங்களுடைய மர்மதேசம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு த்ரில்லரும் இருக்கும், மூடநம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள் பேசியிருப்பீங்க, ஒரு முற்போக்குத்தனமான விஷயங்களுமே அதில் கலந்துருக்கும். ஸோ உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன வயசில் நீங்கள் ஏதாவது சம்பவத்தில் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி அமானுஷமான விஷயங்கள் ஏதாவது? இல்லை, மூடநம்பிக்கையால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமானுஷங்கள்னு பார்த்ததில்லை. பட் நம்பிக்கைகள் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம மேலே திணிக்கப்படும்ல. இப்போ வீட்டில் வந்து இந்துக்கள், அந்த நம்பிக்கைகள் வீட்டில் இருக்கும். ஓகே, இன்னொரு சைடில் நாத்திகம் இருக்குது எங்கள் வீட்லேயே. ஓகே, அப்பா சைடில் ஆத்திகம்னாக்கா அம்மா சைடில் நாத்திகம். அப்புறம் நான் ஸ்கூல் போனதெல்லாம் கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ். ஓகே. ஓகே, நண்பர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள். ஸோ ஒவ்வொருத்தருடைய நம்பிக்கைகளும் வந்து நம்மளை வந்து ஓகே அதுக்கேற்ற மாதிரி ஒரு தாக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து கேள்விகள், ஓகே, எப்போ பாரு கேள்விகளாகவே இருக்கும், அது கதைகளாக உருவாகும். நீங்களே கேள்வி எழுப்பி நீங்களே பெரிய சொல்லிக்கிற மாதிரியா? இல்லை, அதுதானே கதாசிரியனுடைய வேலையே. ஓகே. ஓகே, ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அவனே பதில் சொல்கிறது தான் கதை. எப்பவுமே அதானே. வாட் இஃப் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, இது இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இது இப்படி இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் அவன் கேட்குறான்ல. வாட் இஃப் இட் வாஸ் லைக் திஸ், இட் இஸ் லைக் திஸ் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம் கதை உருவாகும். ஓகே. ஸோ அந்த கேள்விகள் தான் நான் கேட்டுக்கிறேன். ஓகே. மர்மதேசம் அதுக்கு பிறகு நிறையா தொடர்கள் பண்ணிட்டீங்க. மர்மதேசத்துடைய வெற்றிக்கு உங்களோட சேர்ந்து மிக முக்கிய பங்கு அப்படின்னா நம்ம எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை. உங்களுக்கும் அவருக்குமான நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நல்ல சிறந்த நட்பு. முதல்ல இருந்தே வந்து ஒரு அவருடைய பார்வையில் அந்த கிராமியம் சார்ந்த நம்பிக்கைகள், கோயில் சார்ந்த நம்பிக்கைகள், இதெல்லாத்தையும் வச்சு அவர் கதை எழுதிக்கிட்டே இருந்தார். முதல்ல மர்மதேசம் தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு தொடர் பண்ணேன். ஓகே. அது வந்து இந்தியில் ஓனி அன்னோனி அப்படின்னு ஒரு தொடர் வந்தது. ஓகே, அது கொஞ்சம் பாப்புலரான தொடர். தூர்தர்ஷனில் 13 எபிசோடு. அது ஆக்சுவலி ஓனி அன்னோனி தான் வந்து ஒரு கேஸ் கூட இருக்குது அது மேலே. அப்படியா? ஓகே. ஒரு முக்கியமான சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓகே, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகே. மூட நம்பிக்கைகளை பரப்பல அவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு இது. ஓகே, அந்த தொடரை வந்து தமிழில் பண்ணணும் அப்படின்ட்டு பாம்பேயில் இருந்து பெங்களூரில் இருந்தது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அவங்க கேட்டாங்க. ஸோ நானே எடுத்து இங்கே எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து பண்ணேன். அது வந்து எபிசோடிக் ஸ்டோரி. ஓகே, அதில் தான் எஸ் ராமகிருஷ்ணன் அவர் என்னோட
இணைந்து முதல் திரைப்படைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. ஓகே. அது நாங்கள் எழுதினோம். அது வந்து அமானுஷ்யமான விஷயங்களை எடுத்து ஒரு கதையாக இருக்கும். ஓகே. அது ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதில் 2-3 எபிசோட் நான் டைரக்ட் பண்ணேன். வெவ்வேறு ஆட்களை வச்சு டைரக்ட் பண்ணேன் மற்றதெல்லாம். ஸோ அங்கேருந்தே ஒரு அமானுஷ்யங்கள் உள்ளே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு தான் கைலாசம் வந்து இந்த கதை, இந்திராவுடைய கதை, அதுக்கு என்ன இது பண்ண சொன்னாங்க. அப்போ தொடர்ந்த உறவு தான் அது. ஓகே. ஏன்னா நான் எல்லாத்தையும் கேள்வி கேட்குறேன். ஓகே. அவர் வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்லவும் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது நிறைய விவாதங்கள் நடக்கும். ஓகே. புதிய விஷயங்கள் விஞ்ஞான ரீதியாகவோ அல்லது நாட்டு நடப்பு ரீதியாகவோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் கொண்டு வரேனாக்கா அவர் வந்து புராண ரீதியாகவோ அல்லது சித்தர்கள் அந்த பாரம்பரிய ரீதியாகவோ ஏதோ ஒன்று அவர் கொண்டு வருவார். ஸோ இது ரெண்டுத்தையும் முட்டை விட்டு நட்பு உருவாச்சு. ஸோ அதில் வந்து நிறைய விவாதங்கள் பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். எப்பவுமே அவர் சந்திக்கிறதுன்றது வந்து ஒரு சுவையான அனுபவம் தான். அவர் மதுரையில் இருந்தார், நான் இங்கே இருந்தேன். ஓகே. அவர் இங்கே வந்து போவார். கதை டிஸ்கஷனுக்கு நாங்கள் அங்கே போவோம். அங்கே போய்ட்டு ஒரு 10 நாள் அங்கேன்னும்போது என்னுடைய உதவியாளர்களோடு போவேன். ஸோ அங்கே உட்காந்துட்டு லைக் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறது, இல்லை 2 பேருக்கும் வேணாம் நியூட்ரல் கிரவுண்டில் சண்டை போட்டுக்கலான்ட்டு மகாபலிபுரம் போயிடுவோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி அங்கே போயிட்டு லைக் வில் ஜஸ்ட் அகெயின் கதையெல்லாம் நல்லாவே உருவாகும் அங்கே. ஓகே. 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 ஸோ ஒரு சுவையான ஒரு இது. அவருடைய இழப்பை வந்து கொஞ்சம் இன்னும் செட்டில் ஆகல உள்ள, இன்னும் எங்கேயோ மதுரையில் இருக்காருன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு தகவலாக வந்தது அது. பட் நீங்கள் சொன்ன மாதிரியே அவருடைய இழப்பு அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இந்த தகவல் கேட்ட உடனே உங்களுக்கு முதல்ல நம்பினீங்களா? முதல்ல நீங்கள்? இல்லை, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இன்னொன்று என்னன்னாக்கா அன்றைக்கி காலையில் தான் வந்து டெல்லி கணேஷ் சாருடைய மரணம். அதுவே வந்து எனக்கு என்னுடைய முதல் ரகசியம் அதில் நடிச்சிருந்தார் அவர். அவரோட ஒர்க் பண்ணது அது ஒரு சுவையான அனுபவம். ஒரு ஜோவியலான பர்சன், எப்போ பார்த்தாலும் ஒரு நல்ல ஒரு வைப்புன்னு சொல்லுவாங்களே பசங்களாம், அந்த மாதிரி வைப் நல்லாவே இருக்கும் அவரோட. அவருடைய இழப்பை வந்து காலையில் கேள்விப்பட்டேன். எழுந்த உடனே ஃபோனில் தான் இருந்தது. முதல்ல போகணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நியூஸு. ஓகே. நான் சொன்னவர் கூட இந்திரா சௌந்தரராஜன் சார் இறந்துட்டாராமே அப்படின்ற மாதிரி தான் அவர் டவுட்டாக கேட்டார். நான் சொன்னேன் இல்லை அது டெல்லி கணேஷ் சார்னா, இல்லை சார் அது வேறு இது வேறு ஒன்று அப்படின்னு சொன்னதும் லைக் என்னால் ஒன்றுமே ஓடலை. ஐ குட்ன்ட் கோ எனிவேர். அது ஷாக்கிங்காக இருந்தது. கண்டிப்பாக அவர் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். அவர் மறைஞ்சாலும் அவருடைய கதைகள் எழுத்துக்கள் வந்து என்றைக்குமே இருக்கும், காலம் கடந்து கொண்டாடப்படும். அதெல்லாம் நிச்சயமாக நிலைத்திருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய பயணம் நம்ம ஆரம்பத்தில் பேச மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக உங்களுடைய பயணம் ஆரம்பித்து ஒளிப்பதிவாளராக தான் முதல்ல இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க. அதுக்கு பிறகு இயக்குனராக மாறுறீங்க. இந்த ஒளிப்பதிவாளர் டு இயக்குனர் அப்படிங்கிறது நீங்களே ஏற்படுத்திக்கிட்டது தானா, இல்லை இதுவும் ஒரு ஆக்சிடென்டல் என்ட்ரி? இல்லை, அது ஆக்சுவலி இயக்கத்துக்குள்ளே போகணுன்றது எப்பவுமே இருக்கும். நீங்கள் இன்ஸ்டியூட் போகிற யாரும் ஒன்றாலும் கேட்டு பாருங்களேன், ஃபைனலாக என்ன பண்ண போகிற அப்படின்னாக்க வெறும் சினிமாட்டோகிராஃபராக இருக்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. எனக்காவது ஒரு படம் பண்ணணும் அப்படின்வாங்க. ஓகே. ஸோ அந்த கனவு முதல்லையே இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வெறும் ஒரு ஃபோட்டோகிராஃபராக பெயிண்டராகவும் மட்டும் இல்லாமல் ஒரு கதை சொல்லியாகவும் இருந்திருக்கும். கதைகள் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதை திரை வடிவப்படுத்தணுன்றது வந்து முதல்லையே தான் ஒரு இருந்தது. இன்ஸ்டிடியூட் போகும்போதே கூட அதை திரை வடிவப்படுத்தணும், நம்மளுடைய கதைகளை சொல்லணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ராங்காக சொல்ல போனோம்னாக்கா சர்வைவல்னு ஒன்று இருக்குல்ல, வெளில வந்தால் என்ன பண்ண போகிறேன்ட்டு வீட்டில் கேட்பாங்கல்ல. ஸோ ஒரு சினிமாட்டோகிராஃபராக ஒரு டெக்னிக்கலாக இருந்தாக்கா நமக்கு ஈஸியாக ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லி, ஒரு சேஃப் சைடு தான் வச்சுக்கோங்களேன். ஓகே. ஏன்னா இதுக்கு என்ன வேலை இருக்குன்றது ஒன்றுமே தெரியாது அங்கே. அதுவும் 80களில் வந்து ஒரு திரைப்பட கல்லூரிக்கு போகும்போது வெளியில் வந்து என்ன பண்ண போகிறோம்னு தெரியாது பாதி பேருக்கு. ஓகே. நிறைய பேர் வந்து என்ஜினியரிங் கோர்ஸ்லாம் வந்திருக்காங்க.
அப்புறம் வெளியில் வேலை கிடைக்கும்னாக்கா தூர்தர்ஷனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ ஒரு சேஃப்டிக்காக சினிமோட்டோகிராஃபி பண்ணேன். அது அது அப்படியே வெளியில் வரும்போதும் கண்டினியூ ஆகிட்டு ஒரு பாயிண்டில் இந்த ஆஃபர் வந்தது டைரக்ட் பண்ணணுன்றது. ஸோ டைரக்ஷன் இறங்கிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து நிறைய படங்களில் சீரீஸில் வந்து ஒளிப்பதிவாளரும் இருக்கீங்க, ரெண்டுமே பார்க்குறீங்க. ஒரு 5 வருஷம் நான் இருந்திருக்கேன். 5 வருஷம். ஆனால் நடுவில் ஒரு சில ஸ்கிரிப்ட் எழுதுறது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். பாம்பேயில் ஒரு 4 படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். 2 படத்தில் துணை ஒளிப்பதிவாளராகவும் 2 படத்தில் வந்து டிஓபியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. அங்கேயே ஒரு சீரியல் ஒன்று பண்ணியிருக்கேன் டிஓபியா. அது முடிஞ்சு அங்கே பாம்பே வாழ்க்கை எனக்கு ஒத்து வரல. அதை தவிர நமக்கு கதையெல்லாம் இங்கேருந்து தான் வருது. ஓகே. ஸோ இது இந்திரா மாதிரி தான். இந்திரா சௌந்தரராஜனுக்கு வந்து அவருடைய கதைகள் அங்கே கிராமத்தில் இருந்தால் வருது அப்படின்ட்டு நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணதில் அவர் சென்னைக்கு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது சொன்னேன், சார் இங்கே வந்து அவங்களுக்கு கதை வராது, நீங்கள் அங்கே இருங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இல்லை. ஸோ அந்த விஷயம் இங்கேருந்து தான் நம்மளுடைய கதைகள் எல்லாமே உருவாகுது. இந்த மிலிவு தான் நமக்கு தெரிஞ்ச மிலிவு. ஸோ மனிதர்கள் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை தான் எனக்கு தெரியும். நார்த்தில் போய் தெரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து புரிஞ்சுக்கணுன்னா திரும்பவும் அங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது இருந்து கிராமங்களில் சுற்றி பிறகு தான் வந்து ஏதோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியும். ஆனால் நம்ம லைஃப் ஃபுல்லாக இங்கே இருந்திருக்கோம். ஸோ அதனால் சென்னைக்கு வந்துட்டேன். பட் சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷன் இது ரெண்டுமே சேர்த்து ஒருத்தர் பண்ணும்போது அதுக்குரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்னென்ன? ப்ளஸ் இப்போ என்னென்னாக்கா ஒரு பாலுமகேந்திரா சார் பண்ணார். ஓகே. தொடர்ச்சியாக அவருடைய படங்களை வந்து அவர் தான் ஷூட் பண்ணார், இயக்கம் பண்ணார். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கும் அதே மாதிரி முதல் மர்ம தேசத்துக்கும் 2வது மர்ம தேசத்துலேயும் வந்து தொடங்கினேன். ஆனால் சில விஷயங்களில் வந்து எனக்கு சினிமோட்டோகிராஃபராக இருக்கும்போது ஓகே கண்டென்ட் வந்து நமக்கு உள்ளே போகாது. ஓகே. இமேஜ் தான் முதல்ல போகும். இப்போ கேமரா பின்னாடி நிற்கிறாரு, அவர் என்ன பார்த்துட்ருக்காருனாக்கா நான் பேசுகிறது பெருசாக கேட்குறத விட அவர் வந்து கை முகத்தை மறைக்குதா, இப்படி போனேன்னாக்கா ஃப்ரேமில் மறையுதா, இதுதான் வரும். ஓகே. இந்த தாட் வந்து ஒரு சினிமோட்டோகிராஃபருக்கு தவிர்க்க முடியாதது. இங்கே லைட்டோட கிளேர் வருதா, கட்டர் தெரியுதா, ட்ராக் போட்டிருந்தா ட்ராக் ஃப்ரேமில் வருதா, இந்த கான்சன்ட்ரேஷன் போகும். அதை பண்ணுறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும். ஓகே. அதை அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து நடிகர்களுடைய நடிப்பை பார்க்கலாம். அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதில் என்ஹான்ஸ் பண்ணுறதோ இல்லை சில நேரங்களில் ஓவராக நடிக்கிறாங்கன்னா சார் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து முதல்ல நான் அவங்கள பார்க்கணும். ஓகே. அவங்க பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ணணும். ஓகே. அதுக்கு வந்து சினிமோட்டோகிராஃபராகவும் இருக்கிறது தடையாக இருக்குது. சில நேரங்களில் வந்து லைட்டிங் பண்ணுவேன். லைட்டிங்கை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம ஷார்ட் சொல்லி முடித்த பிறகு லைக்கணும் ஆக்டர்ஸ் ரிஹர்சல் முடிஞ்சிடுச்சுனாக்கா லைட்டிங் முதல்ல ஒரு சர்வே எடுப்பேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த லைட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டாகுது, அல்லது இந்த இடத்துல இருட்டு வேணும் அப்படின்ற விஷயங்களை வந்து சினிமோட்டோகிராஃபர் டிஓபியை கூப்பிட்டு அந்த லைட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமா, அவ்வளோ வரைக்கும் சொல்லுவேன். ஓகே. மற்றபடி ஃபுல்லாக லைட் பண்ணி ஃபுல்லாக நானே ஆப்ரேட் பண்ணேன்னாக்கா எனக்கு வந்து நடிகர்களை வேலை வாங்குறது கஷ்டம் கொஞ்சம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுக்குள்ளே. மர்மதேசம் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மர்மதேசத்தை வந்து இப்போ வர கொண்டாடுறாங்க, அதுக்கு ஒரு ரிப்பீட் வேல்யூ இருக்குது. நீங்கள் பண்ணும்போது இது ரிப்பீட் வேல்யூ இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி பண்ணீங்களா? அது சில விஷயங்கள் ரிப்பீட் வேல்யூ இருக்கணும்னு பேசி தான் பண்ணணும். ஓகே. ஆனால் இப்படி ரிப்பீட் வேல்யூ இருக்கும்ன்ட்டு தெரியாது. இல்லை, அதான் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிங்களா, இத்தனை வருஷம் வரைக்கும் அதை பார்ப்பாங்க அப்படின்னு? அப்படி இல்லை, டைம் ஃபிக்ஸ் பண்ணல. ஒருத்தர் ஒரு கதை எடுக்கிறோம், அந்த கதையை திரும்பி வந்து பார்க்கும்போது ஏதாவது இருக்கணும், உள்ள மிஸ் பண்ணதாக இருக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஒரு புஸ்தகம் படிக்கிறோம். ஓகே. ஒரு புஸ்தகம் படிக்கிறோம்னாக்கா திரும்பி எதுக்கு அந்த புஸ்தகத்தை படிப்போம்? மீண்டும் அந்த உணர்வுக்குள்ளே போவோம். மீண்டும் அந்த இதில் ஏதோ வார்த்தைகளில் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்தியிருப்பாங்க, அதுக்கு பல மீனிங் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு சினிமாலையும் இருக்கணும்.
சினிமாலையும் நம்ம வந்து பார்க்கும்போது லேயரிங் பண்ணலாம், ஒளிச்சு வச்சு நிறைய விளையாடலாம். ரெண்டாவது வியூவிங்கில் வந்து புதுசாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் அங்கே பிளான் பண்ணி தான் பண்ணோம். ஆனால் அது வந்து அப்போவே முடிஞ்சிட்டோம்னு நினச்சோம். ஆனால் இப்போவும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 ஜென்ரேஷனாலும் அது தொடரும்னு நினைக்கிறேன் நான். ஆகலாம். ஏன்னா இப்போ பார்க்குறவங்க மீண்டும் ஒரு வாட்டி பார்ப்பாங்க. ஏன்னா 90s கிட்ஸ் நீங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி இப்போ ரெஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பார்த்தவங்க மீண்டும் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வரும்போது அவங்க பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதுக்கான சில விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே. இன்னொரு பக்கம் நீங்கள் மர்மதேசம் மாதிரி ஒரு த்ரில்லராக பண்ணாலும் காமெடி ஜானரும் உங்களுக்கு நல்லாவே வருது. உங்களுடைய பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எது சொல்லுவீங்க? அது ரெண்டுமே தான் வேணும். இது மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ஒரு மாதிரி இருப்பேன், அது மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன்னாக்கா நான் வேறு மாதிரி சுற்றுவேன். இல்லை, ஏன்னா மர்மதேசம் பண்ண இயக்குனர் தான் ரமணி எஸ் ரமணி பண்ணுறாரு அப்படின்றது ஆரம்பத்தில் கரெக்டாக இப்போ பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி வரும், சரியாக பண்ணிடுவாரா அப்படின்ட்டு. பட் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக பண்ணீங்க. இல்லை, அது பண்ணணுன்ட்டு தான் போனது. அது ஆக்சுவலி அதான் மர்மதேசம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சீரியஸாகவே இழைக்கணும், கொலை ரத்தம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கோம்ல, யாரை போட்டு தள்ளலாம்லாம் பேசியிருக்கேன். நான் இந்திராவோட பேசும்போது ஒரு ஹோட்டலில் டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டிஸ்கஷனில் வந்து நாங்கள் வந்து அவனை போட்டுடலாம் சார் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம் சத்தமாக. சுற்றி இருக்கவங்களாம் என்னமோ ஏதோ கொலை கும்பல் மாதிரி நினச்சி இழைக்கணும், கொலை பண்ணுறதுக்கு ஏன்னோ சுபாரி ஆட்களோ அப்படின்ற மாதிரி. அப்புறமா அவர் வந்து இல்லையா நாங்கள் கதை பேசிகிட்ருக்கோம், சினிமா கதை, கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு அப்படியே வந்து சாப்பிடும்போதும் சரி தூங்கும்போதும் சரி ஒரு நிறைய விஷயங்கள் இந்த த்ரில்லருக்கான விஷயங்களெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாக்கா நமக்கே பிரெயின் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படும்ல. ஸோ அப்போ தான் வந்து கைலாசம் கிட்ட போயிட்டு முதல் ரகசியம் முடிகிற ஸ்டேஜில் ரொம்ப இதுலேயே போகிறேன் நான், அது கொஞ்சம் ஒரு காமெடி பண்ணுறேனே அப்படின்னு கேட்டதுக்கு அது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் ரமணி வர்சஸ் ரமணி. ஓகே ஓகே, அதுவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. நடுவில் திரும்ப நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கும்போது ஆனந்தபுரத்து வீடு அந்த படம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்த படம். ஏன்னா நீங்கள் படம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இது வந்து இதுவும் ஒரு த்ரில்லர் ஜானர்லாம் பண்ணுறீங்க, மர்மதேசம் எதிர்பார்த்தாங்க. ஆமாம், கொஞ்சம் ஏமாத்திட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை அது வந்து பின்னாடி ஒன்றா ரசிக்கிறீங்க. பட் அன்னைக்கு ரிலீஸ் ஆன போது எதிர்பார்ப்பு வந்து பயமுறுத்துவார் இவர். ஓகே, அது வந்து பேய்னாக்கா உடனே நம்ம கண்ணை மூடிட்டு இப்படி பார்ப்போம் அப்படிலாம் நினச்சாங்க. அது இல்லை, அது பேய் சாதாரணமாக ஜாலியாக இருக்கு, அன்பான பேய் அப்படின்லாம் காட்டின உடனே கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. பிறகு அதை வந்து நீங்கள் தொலைக்காட்சியிலையும் இதுலேயும் பார்க்கும்போது தனியாக ரசிக்க முடியுது அது. ஓகே, பட் படம் அப்போ ரிலீஸ் ஆனப்போ அது உங்களுக்கு வெற்றி படமாக இருக்கா எப்படி? இல்லை இல்லை, பெரிய வெற்றிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு வாரம் ஓடித்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எந்திரன் வந்தது இல்லையா, அந்த அலையில் வாஷ்ட் அவே. என்ன சொல்லி கொடுத்துச்சு அந்த படம் உங்களுக்கு ஆனந்தபுரத்து வீடு? எனக்கு ஒன்றும் பெருசாக அதில் படிப்பினைனாக்கா ஒன்று தான் இருக்குது. ப்ரமோஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எப்படி ப்ரமோட் பண்ணுறீங்களோ அப்படி தான் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும். ஓகே, நீங்கள் படத்தை வந்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு இது பயமுறுத்தக்கூடிய பேய் படம் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா எல்லோரும் திட்டிட்டு போயிடுவாங்க. இல்லை பயமுறுத்தக்கூடிய பேய் படத்தை எடுத்துகிட்டு அது காமெடி படம்ன்ற மாதிரி போட்டிங்கனாலும் ஃபெயிலியர் ஆகிடும். ப்ரமோஷன் வெரி இம்பார்ட்டண்ட். என்ன மாதிரி ப்ரமோட் பண்ணுறோன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது வந்து அதில் சில விஷயங்களை வந்து இப்போ திரும்பவும் பார்க்கும்போது சில விஷயங்களை டயலாகில் கன்வே பண்ணாமல் விஷுவலாகவே கன்வே பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஓகே ஓகே, சில சீன்ஸ் வந்து இன்னும் சின்னதாக இருந்திருக்கலாம், இன்னும் விஷுவல் ட்ரீட்மெண்ட் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஸோ இதெல்லாம் படிப்பினை. எனக்கு குறிப்பாக அந்த படத்தில் நான் பார்த்த நோட் பண்ண விஷயம் வந்து அந்த படத்தில் வில்லனா ஒருத்தர் வருவார்ல, அவருடைய கேரக்டர் நல்லா ரீச் ஆச்சு. அவர் யார், எங்கே பிடிச்சிங்க அவர்? அவர் பேர் மேகவர்ண் பந்த் அப்படின்னு பேர். ஓகே, மேகவர்ண் பந்த் அப்படின்னு. அவர் வந்து பாம்பேயில் இருக்கார். ஓகே, ஹிந்தி தமிழ் தெரியாதவருக்கு. இன்ஸ்டிடியூட்டில் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஓகே, அவருடைய ரெஃபரன்ஸ் வந்து எனக்கு இன்னொரு நண்பர் கார்த்திக் கணேஷ்னு சினிமாட்டோகிராஃபர், அவர் மூலமாக அவருடைய நெருங்கிய நண்பர், ஒரே பேட்ச்.
இது நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லி வேறு எதுக்கோ வந்தது அந்த ரெஃபரன்ஸு. எவ்வளோ வயசு இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போது அவருக்கு? எனக்கு பார்க்கும்போது ஒரு 45 to 50 இருக்கும்னு தோணுது இல்லையா? 24 வயசு இருக்குது. ஓ சீரியஸா? 23ஓ 24ஓ தான். ஓகே ஓகே, அப்போ தான் இன்ஸ்டியூட் முடிச்சிருந்தார். சரி, அவருடைய உருவம் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த கேரக்டருக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் கூப்பிட்டு கொஞ்சம் இந்த கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னா பண்ணலாமே அப்படின்னு சொன்னார். பட் தமிழ் தெரியாது. ஓகே அதனால் நீங்கள் பேசுங்க, கொடுக்குற டயலாகை அப்படி மனப்பாடம் பண்ணிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வாய்ஸ் மட்டும் வேறு. நான் தான் கேட்க நினச்சேன், ஏன்னா வாய்ஸ் அந்த மாடுலேஷன் யாருடைய ஐடியா? அவர் பேசுகிறது யூனிக்காக தெரிஞ்சிச்சு. பல சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி பேசுவார். அது மோகன்ராம் கூப்பிட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன், இப்படி பேசணும் அப்படின்ட்டு. மோகன்ராம் நல்ல இட் அ குட் ஜாப் ஐ திங்க். ஓகே, அது அப்படியே ஒட்டிடுச்சு வேறு. ஒட்டிடுச்சு. ஆமாம், சூப்பர் சூப்பர் சார். அந்த டைமில் தான் நிறைய ஹாரர் படங்கள் வந்துச்சு நான் நினைக்கிறேன். நான் தமிழில் வந்து கொஞ்சம் அதிகப்படியான ஹாரர் படங்கள் அடுத்தடுத்து வர ஆரம்பிக்கிற ஒரு பீரியட் அது முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் இதிலிருந்து காமெடி பேய்கள் வந்து வர ஆரம்பிச்சது. நீங்கள் அதை நோட் பண்ணீங்களா? என்ன இப்போ இந்த ஜென்ரே மாறுதே ஜானரே அப்படின்ட்டு? இல்லை, மாறும். அது தொடர்ச்சியாக ஆகக்கூடிய விஷயம் தானே. இப்போ திரும்பவும் காமெடி பேயெல்லாம் கொஞ்சம் வெளியில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ சீரியஸாக ரிட்டையர் ஆகிட்டு கொஞ்சம் சீரியஸ் பேய்கள் வருது. ஸோ அந்த டைமில் அந்த படங்களை நீங்கள் தான் ரொம்ப ரசிச்சிங்களா? இந்த படத்தில் ஒரு ஹாரர் படம் நல்லா பண்ணுறாங்க, நல்லா டீசெண்டாக பண்ணுறாங்க அப்படின்ட்டு? சரி, ஹாரர் படம் சில ஹாலிவுட் படங்கள் இருக்குது, நம்ம தமிழில் பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. நாம் இமிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் ஹாலிவுட்லேயோ இல்லை ஒரு இதுலேயோ. ஹிந்திலேயும் வந்து அவங்க ஹாலிவுட்டை இமிட்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஹாலிவுட் படங்களில் வந்து சில என்ன ஹாரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் பாதித்தது வந்து பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட். ஓகே ஓகே, அது ரொம்ப பேசப்பட்ட படம். அதே மாதிரி பேரநார்மல். அது ஸோ இதெல்லாமே வந்து லைக் இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஒன்றுமே நடக்காமே இருக்கும். ஃப்ரேமில் ஒன்றுமே நடக்காது, ஆனால் பயமுறுத்தி அந்த ஒரு அனுபவம் மட்டும் அப்படி தெரியல. அது மாதிரி ஒரு ஆமாம், ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி ஃப்ரீஸ் மட்டும் இல்லை, அந்த ஆங்கிள்ஸு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிஸ்ட்ரி. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா லைக் இன்னும் ஒரு ஸ்விம்மிங் பூல் மட்டும் காட்டிகிட்டே இருப்பாங்க நைட்டில், ஒன்றுமே நடக்காது. ஆனால் அந்த ஃப்ரேம் வரும்போதெல்லாம் பயமாக இருக்கும். ஓகே, எதுவும் அங்கே வந்து கோரமாக திடீர்னு எல்லாம் ஒன்றும் வராது. வெறும் அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கும், தண்ணி மட்டும் அப்படியே ஆடிட்டுருக்கோம் நைட்டில். ஓகே, பின்னாடி வீடு இருக்கும், அவ்வளோதான். அது கொஞ்சம் நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க, திரும்பி கட் பண்ணாக்கா உள்ளே வந்து எம்டி ஹால், சிசிடிவி ஃபுட்டேஜ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பிளேர் விட்ச் ப்ராஜெக்ட் அதே மாதிரி. ஓகே, ஒன்றுமே இருக்காது, பேசிகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் இன்டர்வியூ கொடுப்பாங்க, இங்கே எதுவும் இருக்குது இது எதுவும் இருக்குன்னே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது ஒன்றும் பெருசாக வந்து அந்த லைட்டிங்கில் அந்த ஒரு கேண்டிட் கேமராலேயும் வந்து பயமுறுத்த முடியும். ஸோ அதெல்லாம் ரசிச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து திரும்ப ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முதல்ல தளபதி அம்பாளையம் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் காமெடி சீரிஸ் நம்ம பார்த்து. அந்த பஞ்சாயத்து சீரிஸை வந்து ரீமேக்னு சொல்லாமல் அடாப்ஷன் எடுத்துக்கலாமா? அடாப்டேஷன். ஸோ அந்த அனுபவம் எப்படி இருந்தது? திரும்ப உங்கள் ரீயூனியன் பண்ணீங்க நீங்கள் எல்லோரும்? ஆமாம், அது நல்லா இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி சொல்ல போனாக்கா இது 5ஆம் மாதம் முதல்ல ஷூட் பண்ணிட்டேன், முடிச்சுட்டு. அப்படிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கேப் இருந்தது. அப்போது அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷனில் போய்ட்டு இருக்கும்போது அவங்க கூப்பிட்டாங்க பாம்பேலேருந்து. ஸோ பஞ்சாயத் யாரோ என்னோடய பேரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, ஒரு படம் நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ பஞ்சாயத்தை வந்து தமிழில் ரீமேக் பண்ணணும் அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பஞ்சாயத்துக்கு ரசிகன். ஓகே, நீங்கள் பார்த்துட்டீங்க முதல்ல? ஆமாம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஏன் உங்களுக்கு என்னதுக்கு அப்படின்னு. இல்லை ஏதோ சில ரீசன்ஸ்னால வி வாண்ட் டு டூ இட் அப்படின்னாங்க. அப்போ சொன்னேன் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும். ஏன்னா பஞ்சாயத்து வந்து ஆஸ் இட் இஸ் நல்லா இருக்குது, அங்கே அந்த நார்த் இந்தியன் மில்யூக்கு நல்லா இருக்குது. ஓகே, ஆனால் அது அப்படியே நான் வந்து இங்கே சவுத்தில் வந்து மாற்ற முடியாது, வார்த்தைக்கு வார்த்தை ஷார்ட் எடுக்க முடியாது. கேரக்டர்ஸ் மாறும், சிச்சுவேஷன்ஸ் மாறும், இங்கே இருக்கக்கூடிய மில்யூக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஷார்ட் மேக்கிங் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃப்ரீடம் கொடுத்த பிறகு தான் நான் வந்து டுக் இட். ஸோ அது வந்து ஒரு நல்ல அனுபவம்.
ஏன்னாக்கா அடாப்டேஷன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அடாப்டேஷன்றது வந்து இதுக்கு முன்னாடி நான் எதுவும் அடாப்ட் பண்ணோன்னாக்கா ஃபஸ்ட்டு பண்ணேன் அந்த நம்பினால் நம்புங்கள் மட்டும்தான். ஓகே. ஓகே, அதுவும் வந்து மாற்றி தான் எழுதினோம். அதில் இருக்கிற கதைகளே இங்கே ஒர்க் ஆகாதுன்ற மாதிரி இங்கே புதுசாக எழுதினோம். அந்த மாதிரி புதுசாக எழுதாமல் இதை லிட்ரலி அடாப்ட் பண்ணணும். அதாவது அதே கருத்து தான் இருக்கும், அதே கண்டென்ட்டோடைய ஐடியா அது தான் இருக்கும். ஆனால் அந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம பேசிக்கிட்டே இருப்போம், ஹிந்தியில் ஒரு நல்லா ஓடின படம் இங்கே ஓடாது, இங்கே நல்லா ஓடின படம் அங்கே ஓடாது, ரீமேக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ரீமேக்கில் ஓடாது, ஏன் ஓடலைன்னு யாருக்கும் புரியாது. ஓகே, ஸோ அது வந்து அந்த அடாப்டேஷன் ப்ராப்ளம்னு நான் ஆல்வேஸ் தாட். இங்கே இருக்கிற கண்டென்ட் வந்து இந்த கல்ச்சர்லேருந்து அந்த கல்ச்சருக்கு மாற்றும்போது சில விஷயங்கள் நிறைய மாறும். ஸோ அந்த மாற்றம் வேணும். இது இல்லாமல் இங்கே ஒர்க் ஆச்சுன்னா அங்கேயும் ஒர்க் ஆகும்னு எதிர்பார்க்கறது தப்பு. எமோஷ்னலாக சிலது ஒர்க் ஆகும், சிலது வந்து இங்கே வந்து உங்களை வருத்தப்பட வைக்கும், அங்கே வந்து அது கோவப்பட வைக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எனக்கு தலைவெட்டியான் பாளையம் ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு. அஃப்கோர்ஸ் தேவதர்ஷினியோடவும் சேத்தனோடவும் மீண்டும் இணைந்து ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் முன்னாடியே வந்து ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் லைக் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம். டக்குன்னு இது அமைஞ்சு வந்ததும் பாம்பேலேருந்து வந்து இறங்கின உடனே அவங்கள போய் மீட் பண்ண அன்றைக்கி, ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், பண்ணுறீங்களா அப்படின்னாக்கா கண்டிப்பாக பண்ணலாம் சார் அப்படின்னாங்க. உடனே லைக் ஐ ப்ரப்போஸ் அண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் பக்கம் அவங்களுடைய க்ரோத்துமே மிகப்பெரிய வளர்ச்சி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் நல்ல வளர்ச்சி. ரீசெண்டாக பார்த்தீங்களா சேத்தன் படம், விடுதலை பண்ண படங்கள்லாம் பார்த்துட்டு? இது பார்த்தேன், ஜமா பார்த்தேன். ஜமா. விடுதலை 2வதுக்காக வெயிட்டிங், முடிச்சு பார்ட் 2க்காக. சூப்பர். இப்போ லாஸ்ட்டாக 5ஆம் வேதம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட இருந்து. நீங்கள் ஒரு அமானுஷமாக ஒரு விஷயம் பண்ணுவீங்கன்னு மட்டும் தெரியும், பட் இதில் ஆன்மீகம், சயின்ஸ் ஒரு பக்கம், ஏஐ ஒரு பக்கம், விதி அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கலந்து ஒரு சீரீஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. இதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் எது உங்களுக்கு? 5ஆம் வேதம் எதனால் தொடங்கப்பட்டது? இல்லை, இதுதான் என்னோடய கேள்விகள், எப்போவுமே இருக்கிற கேள்விகள் தான், என்ன பண்ணாலும் அதில் இருக்கிறது. இது முன்னாடியே வந்து இதுலேயும் சிதம்பர ரகசியத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். அப்போ இருந்த பிளாட்ஃபார்ம் வந்து டெலிவிஷன், வாரத்துக்கு ஒரு எபிசோட் கொடுத்தாகணும், 100 எபிசோடு கொடுத்தாகணும், இதெல்லாம் இருந்தது. ஸோ சிதம்பர ரகசியம் வந்து அது ஒரு இதே மாதிரியான கதை தான். ஓகே, இதே மாதிரி தான் அதுலேயும் வந்து நாடி ஜோசியம் வரும். ஓகே, நாடி ஜோசியம் வரும், பயோமெட்ரிக்ஸு, ஓகே, ஒரிகாமி, அதுக்கப்புறம் எய்ட்ஸுக்கு மருந்து, ஓகே, இது எல்லாமே வந்து சிதம்பர ரகசியம், சிதம்பரம் கோயிலுடைய அந்த ரகசியம், இதெல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு இதுவாக வரும். ஓகே, பட் அதில் வந்து நிறைய அந்த மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்றதுனால அதுக்குள்ளே போய்ட்டோம். பெருசாக சஸ்பென்ஸ், இப்போ 5ஆம் வேதம் எடுத்திங்கன்னா பெருசாக சஸ்பென்ஸ்னு ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு சில ஆமாம், இது 8 எபிசோட்லேயே வந்து ஆல்மோஸ்ட் பெருசாக சஸ்பென்ஸ் இல்லை. ஸோ மற்ற விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நல்லா இருந்தது. ஓகே, இதில் வந்து என்னென்னாக்கா எல்லாமே வந்து ரொம்ப கண்டென்ஸ்டாக வேறு கொடுத்துருக்கேன்ல, 8 எபிசோட்குள்ளே அடக்கி இத்தனை விஷயங்களையும் சொல்லும்போது பரபரன்னு இருக்கும். இல்லை, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, சாரி. ஒரு கிரியேட்டருக்கு வந்து இந்த மாதிரி சுருக்குங்க அப்படின்னும் போது அது ரொம்ப சிக்கலாக இருக்கா? கொஞ்சம் சிக்கல் தான். கொஞ்சம் சிக்கல் என்னென்னாக்கா, எஸ்பெஷலி என்னுடைய கதைகளில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கும். ஓகே, ஒரு விஷயத்தை எடுத்தோம்னாக்கா அதுக்குள்ளே டீட்டெயில் நிறைய இருக்கும். ஒரு சில விஷயங்களை வந்து சுருக்கிறதுல வந்து தூக்கி போட வேண்டியிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகுனாக்கா, ஓவராலாக கடைசியில் இப்போ 2வது சீசன் 3வது சீசன் பண்ணும்போது நான் சுருக்கும்போது விடுபட்டு போன போர்ஷன் எங்கேயோ கொண்டு வரணும். ஓகே, கொண்டு வந்தால் தான் இந்த கதை முழுமை அடையும். இல்லைனாக்கா இன்னும் ஒரு கேள்வியிலே நிற்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருக்குது. சில விஷயங்கள் வந்து அப்போ என்ன ஆகுதுனாக்கா அதுக்கான ஒரு டைம் கொடுக்கணும். 2வது சீசனில், இந்த சீசன்லேயே வந்து ஒரு 10 எபிசோடு இருந்ததுனாக்கா அதெல்லாம் இதுக்குள்ளே வந்திருக்கும். அடுத்த 10க்கு வந்து இன்னொரு ஆங்கிள் போகலாம். இப்போ அதை சுருக்கும்போது 8 எபிசோடை சுருக்கும்போது அந்த 2 எபிசோடு கண்டென்ட் அங்கே தொங்கும்.
ஓகே, அது கொண்டு வரணும், எங்கேயாவது கொண்டு வரணும் அப்படின்னு இருக்கும். ஓகே. உங்களுடைய மர்மதேசம் பார்த்து பாராட்டவங்களே கிடையாது. இப்ப 5ஆம் வேதம் பார்த்துட்டு யார் யார் பேசுனாங்க உங்கள்ட்ட முதல்ல? நிறைய பேர் மறக்க முடியாத முக்கியமான அது இன்னும் பாராட்டுகள். 2 3 வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே. சோஷியல் மீடியாவில். நிறைய பேர் பாராட்டி பேசினாங்க. நிறைய பேர்னா பார்த்தவங்க எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் முதல்ல ஃபஸ்ட்டு. வெளியில இருந்து உறவினர்களில் அது சில விஐபிஸ் ஓகே அங்கங்கே பார்க்கும்போது நீங்கள் தானா அப்படின்னு கிட்ட வருவாங்க. ஓகே, இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது 5ஆம் வேதம் அப்படின்னு அவங்களே ரெக்கக்னைஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒரு பாராட்டு தான் நினைக்கிறேன். நிச்சயமா. பட் இந்த 5ஆம் வேதம் ஸ்கிரிப்ட் வந்து ஈஸி கிடையாது. டக்குன்னு நாம தூங்கி எந்திரிச்சா எழுதுற கதை கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஒர்க் தேவை. புதுசாக ஒரு விஷயமும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இதுக்கான டைமிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க? ப்ரீ ப்ரொடக்ஷன்னாக்கா ப்ரொடக்ஷனுக்கு பிளான் பண்ணுறது நமக்கு ஓகே சொன்ன பிறகு தான் க்ரீன் லைட் பண்ணுவாங்க. நான் எப்பவுமே வந்து முதல்ல ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன். ஓகே. ஒரு மாதிரி சினாப்சிஸ் இருக்கும், சினாப்சிஸ் எபிசோட் சினாப்சிஸ் இருக்கும். ஆனால் ஸ்கிரிப்டிங் வித் ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக எழுத மாட்டேன். ஓகே, டைலாகோடெல்லாம் இருக்காது, ஸ்கெட்சியாக இருக்கும். இந்த சீனில் இது நடக்குது அப்படின்றது மாதிரி இருக்குமே தவிர ஃபுல்லாக எழுத மாட்டேன். ஏன்னா இப்போ சப்போஸ் இன்றைக்கி எழுதிட்டு நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லார் வீட்லேயும் ஏஐ நடந்துகிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோபோட். ஸோ இந்த கதை வந்து வேஸ்ட் ஆகிடும், ஓல்டாயிரும். ஏற்கனவே இது சொன்ன மாதிரி தான் வேற ஒரு பேட்டியில் கூட சொன்னேன். விடாத கருப்பை நான் இன்றைக்கி எடுக்கணும்னா மொபைல்லையும் சிசிடிவியும் அங்கங்கே இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணாமல் எடுத்தேன்னாக்கா அது பீரியட் ஃபில்ம் மாதிரி இருக்கும் இல்லையா, கண்டெம்பரரியாக வராது. ஸோ கண்டெம்பரரிட்டி ஒரு வேணும், இப்போ இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேணுன்றதுனால ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன். ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த கதை வந்து அந்த மித்தாலஜி பேஸ் எல்லாம் வந்து ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. அதுக்கு சேர்த்துக்கிட்டே வரும்போது ஏஐ விஷயங்களும் வந்து ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா 2001 ஸ்பேஸ் ஒடிசியில் ஏஐ யூஸ் பண்ணியிருக்காரு கியூப்ரிக்கு, அப்புறம் ஸ்பீல்பர்க் யூஸ் பண்ணியிருக்காரு ஐ ரோபாட். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏஐ பற்றி பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. ஏஐ அப்போ தான் சின்னதாக வருது. ஓகே, ஸோ இன்னும் ChatGPT கூட வரல. ஓகே, ஸோ அது வந்துட்டுருக்கு அப்படின்னும் போது இன்னும் நம்ம வந்து இது இன்னும் வந்துடுச்சுன்னா அப்படின்போது யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ChatGPT வாஸ் ரிலீஸ்டு. அதுக்கப்புறமா இப்போ மெட்டா வச்சுக்கிட்டு எல்லோரும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதுவும் இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கு, கதை எழுதிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்போது அது இந்த கதைக்குள்ளே வரும்போது இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் எங்கெங்கேயோ படிக்கிற விஷயங்களில் இந்த மீட் பிரிண்டிங். ஓகே, ஸோ நம்ம தேட போகிறோம் இல்லையா. ஸோ சர்டன் திங்ஸ் அங்கங்கே கேள்விப்படுறது. ஓகே, ஸோ ரோபாட்னாக்கா வெறும் மெட்டலில் தான் இருக்குமா, இல்லை ஆண்ட்ராய்டு மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கிறதுல தான் கதை அப்படியே உருவாயிட்டு வரும். இப்போவும் அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்கா சார் உங்களுக்கு? ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் தேடல் இருக்குது, மித்தாலஜிக்கல் தேடல் இருக்குது, சயின்ஸ் தேடல் இருக்குது, அது போயிட்டே தான் இருக்கும். அதுக்கான நேரம் எப்படி ஒதுக்குறீங்க நீங்கள்? ஏன்னா ஒரு பக்கம் ஃபேமிலி எல்லாத்தையும் பார்க்கணும், இதுக்கான நேரமும் நீங்கள் ஒதுக்கணும். சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக கேட்குறேன். ஒன்றும் இல்லை, இங்கே உட்காந்துட்டு நான் யூடியூப் வீடியோ பார்க்க மாட்டேன். இங்கே ஏதாவது ஒரு எடுத்து படிச்சுட்டு இருப்பேன். இல்லை யூடியூப் வீடியோலேயே வந்து யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ஓவராக கிளைம் பண்ணி போட்டிருக்காங்கன்னாக்கா அதை பார்த்துட்டு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்ருப்பேன். ஸோ இது போகும். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இல்லை காரில் வரும்போது ஏதாவது ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதை வந்து கேட்டே வந்துருப்பீங்க, படிக்க சொல்லி கேட்டே வந்துடுவேன். ஓகே, பண்ணலாம், படிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, சூப்பர் சார். ஸோ அடுத்ததாக எப்போ சீசன் 2 தளவட்டியம்பாளையம் மற்றும் 5ஆம் வேதம்? இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த வருஷம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா இப்போ இது ரெண்டுமே வந்து வருஷ கடைசியில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமாம். ஸோ அடுத்த ப்ராஜெக்டாக இதோடைய சீசன் 2 வந்து எப்பவுமே வந்து ஒரு இயர்லி ஒன்ஸ்
மாதிரி போடுவாங்க. ஓகே. பிகினிங்கில் வந்து இருந்தாக்கா ஒரு வேளை எண்டில் அடுத்த இயர் எண்டில் போட்டிருப்பாங்க 2 இதுவாக. பட் சின்ஸ் இது இயர் எண்டில் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால ரெண்டுமே, ஒன்று நவம்பரில் ஒன்று அக்டோபரில், அடுத்த வருஷம் தான் இருக்கும். ஸோ இப்போ இருந்தே நாங்கள் ஆர்வமாக அதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கடைசியாக சின்னதாக ஒரு செக்மெண்ட் மட்டும், சில பிரபலங்களுடைய புகைப்படங்கள் இங்கே நாங்கள் வைக்கிறோம். ஸோ நீங்கள் அதை எடுத்து பார்த்துட்டு அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுக்கும் உங்களுக்குமான நட்பு, இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட பார்த்து வேண்டிய விஷயங்கள், இதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். கேமராவில் காமிச்சிடலாம். ஓஹோ, அறிமுகம் இல்லை எனக்கு. ஓ அப்படிங்களா? ஓகே, பார்த்து வேந்த விஷயம் வந்து அவருடைய கரியர். ஓகே, அவருடைய எளிமை. ஓகே, நான் அவரை வந்து ஒரு முறை கவிதாலயாவில் பார்த்துருக்கேன். ஒரு முறை கவிதாலயாவில் இல்லை, வசந்த் சாரோட பார்த்துருக்கேன். அந்த முதல் படத்தில். அப்போ வந்து வசந்த் சார் எதுக்கோ பார்க்க போனேன்னு அவரோட இவரை சந்திச்சிருக்கேன். ஓகே, அது ஞாபகம் இருக்காது கண்டிப்பாக, அதுக்கப்புறம் சந்திக்கலை. ஆனால் பார்த்து வியந்தது அவருடைய இந்த வளர்ச்சி. கஜினி, ஓகே, அந்த படத்தில் இருந்த அவருடைய மாற்றம் ரொம்ப அழகாக இருந்தது. இதை பார்த்து வேந்திருக்கேன். நெக்ஸ்ட், ஐயோ, எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக வராங்க. இவரோடும் நான் பெருசாக வந்து பழகினதில்லை. ஓகே, இவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரை பற்றி அவர் என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பார். உங்கள் நாடகங்கள் பார்த்துருப்பார், கண்டிப்பாக பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் வந்து இதே தான் இவருடைய வளர்ச்சி. என்றைக்குமே வந்து ஒரு அந்த ஆன் ஜாப் கற்றுக்கிறதுன்னு ஒன்று தெரியுமா, சில விஷயங்கள். அந்த ட்ரேடை பற்றி நமக்கு வந்து ஒரு நாடகத்துலேருந்து வருவாங்க, அல்லது வேறு ஒரு இதுலேருந்து வருவாங்க, ஒன்றுமே நடிப்பே தெரியாமல் வருவாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கற்றுப்பாங்கல்ல. இவர் ஏதோ எல்லாமே கற்றுக்கிட்டு வந்த மாதிரியே இருந்தார் அவர். ஓகே, திரைத்துறைக்கு இவர் ஏற்கனவே பிறக்கும்போதே அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக மாறி இருக்காரு. ஆமாம், இல்லை, முதல் படத்துலேருந்தே அவரை ரசிக்கிறேன் நான். ஓகே ஓகே, ஏன்னா அந்த அந்த ஒரு கேஷுவல்னஸ் அது. ஓகே, அவருடைய அந்த இவரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன். சூப்பர், நல்ல தகவல். நெக்ஸ்ட் யார் சார்? இவரை பற்றி என்ன, எல்லாமே வியப்பு தானே, எது சொன்னாலும் வியப்பு தான். இப்போவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கார். இப்போவும் சூப்பர் ஸ்டார், இப்போவும் அந்த எளிமை. ஓகே, அவருடைய நிஜம், அவருடைய அந்த அந்த பார்வை இருக்குல்ல. அது ஒரு முறை வந்து நாங்கள் மேடையில், அவர் நடுவில் உட்காந்துருக்கார், நான் இந்த கார்னரில் உட்காந்துருக்கேன். ஓகே ஓகே, என்ன ஃபங்க்ஷன்? அதுதான் மர்மதேசத்துக்கு வந்து ஒரு 100 எபிசோடு முடிஞ்சு 150 எபிசோடு முடிஞ்சது, பாராட்டு விழா சம்திங். ஓகே, கேபி சாரோடைய அந்த சின்னத்திரை அதெல்லாத்துக்கும் மர்மதேசத்துக்கும் சேர்த்து, ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே மேடையில் பாராட்டு விழா. ஓகே, சார் வந்திருந்தார். ஓகே, அவர் நடுவில் உட்காந்துருக்காரு. சோ ராமசாமி அவர் சார் இருக்கார். ஓகே, இன்னும் பலர் இருக்காங்க. எனக்கு இந்த ஓரத்தில் சேர் போட்டிருக்காங்க, ஏன்னா மர்மதேசத்துக்கும் பாராட்டு விழா. அங்கே வந்து ஐ திங்க் சுஹாசினி மேடம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பாராட்டி பேசும்போது, கேபி சாரை பேசிட்டு மர்மதேசம் அப்படின்றதுக்கு வரும்போது, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா பாராட்டி, நல்லா இருக்குது, என்னுடைய மகன் பெரிய ரசிகன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லும்போது, யாரா இவன் அப்படின்ற மாதிரி அவர் எட்டி பார்த்தாரு. ஓகே ஓகே, அந்த பார்வையை நான் மறக்க மாட்டேன். இப்படி இப்படி உட்காந்துருந்தவர் அப்படி இப்படி எட்டி அப்படி பார்த்தார் அவர். ஓகே, அந்த பார்வையில் வந்து ஒரு இது இருந்தது, அந்த க்யூரியாசிட்டி. அதற்கு பிறகு வந்து அவர் வேறு சில இடங்களில் சந்திச்சிருக்கேன். ஓகே, அப்போ வந்து அவருடைய அந்த ஞாபகம், நாகா அப்படின்ட்டு வந்து பின்னாடி இருந்து ஒரு முறை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. ஓகே,
ஸோ அந்த எளிமை, அதே நேரத்தில் அந்த ஒரு ஆளுமை நல்லது. சூப்பர் சூப்பர் சார். கிட்டத்தட்ட உங்களுடைய பயணத்தில் ஒளிப்பதிவராக ஆரம்பித்த உங்களுடைய பயணம் இப்போ இயக்குனர் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அனுபவம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை எங்களுக்கும் நீங்கள் திரை வழியாக ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய படைப்புகள் இது மாதிரி பண்ணுங்கள். உங்களுடைய படைப்புக்காக எப்போவுமே நாங்கள் காத்துட்ருக்கோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ரஞ்சித், ரொம்ப நன்றி.